ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 16வது வாரத்தில் உங்கள் குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த 16வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகி 4வது மாதத்தில் இருக்கீங்க. இது ஒரு முக்கியமான காலகட்டம். கன்சீவ் ஆகி ஒவ்வொரு மாதமும் குழந்தையோட வளர்ச்சியும் நீங்கள் எப்படி இருக்குன்னு அறிஞ்சுக்கணும். இந்த 16வது வாரத்தில் உங்கள் உடம்போட அளவு பெருசாக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் சில வாரத்தில் உங்கள் குழந்தையோட அசைவெல்லாம் உணர ஆரம்பிப்பீங்க. வயதில் வளரக்கூடிய குழந்தைக்கு வெளியில் இருக்க குரல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் குழந்தையோட பேச ஆரம்பிக்கலாம். கர்ப்பத்தின் 16வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி, அவங்களோட பிறப்புறுப்புகளும் முழுமையாக உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அவங்களோட தசைகள்லாம் வலுவடைஞ்சிருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட தலை நிமிர்ந்து நிற்கும். கை கால் அசைவுகளை நன்றாக உணர முடியும் உங்களால். இப்போ உங்கள் வயிற்றில் டார்ச் அடித்தா குழந்தை அசைவாங்க. ஏன்னா அவங்க கண்கள் வெளிச்சத்திற்கு உணர்த்தினம் கொண்டிருக்கும். குழந்தை இந்த டைமில் அசைய தொடங்க ஆரம்பிப்பாங்க. கடந்த வாரத்தை விட குழந்தையோட தலையும் கழுத்தும் நேராக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட முக அம்சங்கள் முழுமையாக உருவாக ஆரம்பிச்சிட்ருக்கும். குழந்தையோட காது லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது, நல்லா உருவாகி முடிக்க போகுது. குழந்தை இந்த வாரத்துலேயோ இல்லை அடுத்து வர்ற வாரங்கள்லேயோ அவங்களால குரலை கேட்க ஆரம்பிப்பாங்க. குழந்தையோட நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம், பாட ஆரம்பிக்கலாம். இந்த டைமில் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை கண்டறிய முடியும். ஆனால் வரக்கூடிய குழந்தை எந்த குழந்தைனாலும் நம்ம குழந்தைன்னு எதிர்நோக்க தயாராக இருங்க. இந்த வாரத்தில் குழந்தை அவகோடா அளவில் இருப்பாங்க. ஒரு சிறிய ஆப்பிள் அளவுக்கு இருப்பாங்க. அவங்க முழுமையான மனிதர் போலவே இருப்பாங்க. உங்களோட குழந்தை 4லேருந்து 5 அங்குலம் வரைக்கும் இருக்கலாம். அவங்க 100 கிராம் வரைக்கும் இருப்பாங்க. குழந்தையோட உடல் உறுப்புகள் எல்லாமே முழுமையாக உருவாகி இருக்கும். இந்த 16வது வார தொடக்கத்திலேயே உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த வாரத்தோட லாஸ்ட்லேயும் உங்கள் உடலில் சில மாற்றங்களில் பார்த்துருப்பீங்க. முன்பை விட உங்கள் வயிறு லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். உங்களோட ட்ரெஸ்ஸு டைட்டாகி கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸெல்லாம் போட ஆரம்பிப்பீங்க. 16வது வாரத்தில் குப்பரக்காய் படுக்கிறது சாத்தியம் இல்லை. ஒன் சைடாக படுக்கணும். மல்லாந்து படுத்திங்கன்னா உங்கள் இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தத்தை இந்த வாரத்தில் குப்பரக்காய் படுக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒன் சைடாக தான் படுக்கணும். ஏன்னா இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளமான வேனாக்கவாவில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. உங்களோட தூக்கத்தில் இடது பக்கமாக நீங்கள் படுக்கும்போது உங்கள் சுழற்சியை எளிமையாகப்படுத்தும். நீங்கள் இடது பக்கமாக படுக்கும்போது உங்கள் கர்ப்பப்பைக்கும் சிறுநீரகத்துக்கும் நல்ல ரத்த ஓட்டத்தை செல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட முட்டிக்கு கீழே தலகாணியெல்லாம் வச்சு நீங்கள் தூங்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு மூக்கடைப்பு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு மூக்கில் ரத்தம் கூட வரலாம். இது என்ன பிரச்சனைனா அதிகளவு ஹார்மோன் பிரச்சனை காரணமாகத்தான் ஏற்படுது. மூக்கில் ரத்தம் வர்ற விஷயம் ரொம்ப அரிதானது. ஒரு சிலருக்கு இது வரும். கன்சீவாக இருக்கும்போது மூக்கில் ரத்தம் வந்தால் வேறு காரணங்கள்ன்ட்டு பயப்பட வேணாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணி இது என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். தோலில் மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப சிவப்பாகவும் ஜொலிப்பாகவும் இருக்கலாம் இந்த டைமில். ஏன்னா ரத்த நாளங்களில் ரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறதுனால இந்த ஹார்மோன் பிரச்சனை காரணனாலும் இது ஏற்படுது. ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அதிக எண்ணெய் உற்பத்தியும் ஏற்படுத்தும். அதனால் முகத்தில் பருவும் இருக்கலாம். ஒரு சிலர் சிவப்பாகவும் இருப்பீங்க. ஒரு சில பெண்களுக்கு மெலாஸ்மான்ற சொல்லக்கூடிய ஒரு வித கரும்புள்ளிகள் முகத்தில் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். முகப்பருக்கள் நிறையா வரும் ஒரு சிலருக்கு. டைமில் கீழ் முதுகு வலி ஏற்படும். ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்க குழந்தை விரிவடைகிறதுனால உங்கள் முதுகுத்தண்டில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால வெயிட்டும் குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். வலியை குறைக்கிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரில் குளித்தா ரொம்ப நல்லது. கரெக்டான காலணிகள் அணிவது இப்போ ரொம்ப நல்லது. அது மணிக்கு முதுகு வலிக்கு தேவையான உடற்பயிற்சி செஞ்சாலும் இது குறைக்க உதவும். இந்த வாரத்தில் தலை சுற்றல் ஏற்படலாம். மயக்கம் ஏற்பட்டால் உடனடியாக ஓய்வு எடுக்கணும். நல்ல தண்ணி நிறையா குடிக்கணும். நீண்ட நேரம் நிற்பதை தவிர்க்கணும். ஞாபகத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால எக்ஸ்ட்ரா சைஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. நல்ல நடைப்பயிற்சி பண்ணுங்கள். நல்ல ஓய்வு எடுங்க. இந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.